iQOO இருந்து ஒரு புது ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க Z11 Lite அப்படின்ட்டு. இந்த ஒரு ஃபோனில் பார்த்தீங்கன்னா 6500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, 44 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், அண்டர் 20K கொண்டு வந்திருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய ஏஐ ஃபீச்சரோட வந்திருக்குன்றாங்க. அதெல்லாம் என்ன இருக்கு அப்படின்றத வீடியோவில் கிளியராகவே ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனாக பார்த்துடலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவ் டெய்லி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸில் என்ன இருக்குன்னு குயிக்காக பார்த்தா மொபைல், ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸு, 44 வாட்ஸ் அடாப்டரும், டைப் சி கேபிளும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு டிஃப்ரெண்ட் கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம கையில் இருக்கிறது மிட் நைட் ப்ளூ இருக்கு. ஒரு ஃபிளாட்டான டிசைன் தான், பார்க்கறதுக்கு மேட் ஃபினிஷ்ல லைட்ல எல்லாம் வச்சோம் அப்படின்னா ஒரு கிரேடியன்ட் ஃபீல் வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடு ஃப்ரேம் எல்லாமே பிளாஸ்டிக்ல தான் கொடுத்துருக்காங்க. வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 209 கிராமும், திக்னஸ் வந்து 8.3 mm வருது. சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்றது ஓரளவுக்கு மேனேஜ் பண்ற விதமா தான் இருக்கு. அண்ட் மிலிட்டரி கிரேட் சர்டிஃபிகேட்டோடையுமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் சைட் மவுண்டட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டம்ல மைக், டைப் சி போர்ட் அண்ட் 3.5 ஆடியோ ஜாக்கோட கொடுத்துருக்காங்க. என்னப்பா பழச திருப்பி எடுத்துட்டு வர மாதிரி இருக்குன்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்தது. அண்ட் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் பாட்டம்ல இல்ல, டாப்ல இருக்கக்கூடிய இயர் பீஸே வந்து ஸ்பீக்கரா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கூட ஸ்டார்டிங்ல அந்த அளவுக்கு சவுண்ட் இருக்காதுன்னு எதிர்பார்த்தேன். பட் 200% வால்யூம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபுல் சவுண்ட் வைக்கும்போது நல்லாவே லவுடராகவே இருக்கு. ஸோ காலெல்லாம் வருது அப்படின்னும் போது கிளியரா நமக்கு வந்து கேட்குது. சைடில் வால்யூம் ராக்கருக்கு அண்ட் பவர் பட்டன் வருது. ஹைபிரிட் சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு இல்லாட்டி ஒரு SD கார்டு, ஒரு சிம் கார்டு வந்து உங்களால் போட்டுக்க முடியும். பேக் சைடில் ஃபிளாஷ் மட்டும் இல்லை, டைனமிக் லைட்னு சொல்லி ஒரு ரிங் லைட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது கால் நோட்டிஃபிகேஷன், மியூசிக், பேட்டரி இதுக்கெல்லாம் வந்து இந்த லைட் எரியிற மாதிரி வந்து பார்த்துக்க முடியும். அண்ட் கலர்ஸையுமே உங்களால் வந்து சேஞ்சும் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா பெசல்ஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கு. வாட்டர் டாப் நாட்ச் தான் கொடுத்துருக்காங்க. 6.74 இன்ச் இருக்கக்கூடிய HD+ LCD டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. 60, 90, 120 வந்துட்டு ஆட்டோ செட் பண்ணால் யூஸ் பண்ணிக்க முடியுது. HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. அதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா HBM வந்துட்டு 1200 nits வந்து கொடுத்துருக்கனால இண்டோர் அவுட்டோர் டைரக்ட் சன்லைட்ல யூஸ் பண்ணாலும் கூட டிஸ்பிளே நல்லாவே பிரைட்டாவே இருக்கு. நெக்ஸ்ட் இந்த போனோட ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 44 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. நான் லைவாவே டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் 1 to 10% சார்ஜ் ஆகிறதுக்கு 10 மினிட்ஸும், 25% சார்ஜ் ஆக 23 மினிட்ஸும், 50% சார்ஜ் ஆக 45 மினிட்ஸும், 75% சார்ஜ் ஆகிறதுக்கு 69 மினிட்ஸும், 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 87 மினிட்ஸ் கிட்ட டைம் எடுத்துக்கிச்சு. ஓவராலா பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க நார்மல் யூஸ் தான் பண்றீங்க அப்படின்னா 1.5 நாளைக்கு மேலேயே தாராளமாக உங்களுக்கு கிடைச்சிரும். நெக்ஸ்ட் ஓஎஸ்க்கு வந்தோம் அப்படின்னா இவங்களோட Argino OS 6 Android 16 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக ஜூலை வரைக்குமே அப்டேட்ஸ் கிளியராக வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் ப்ளோட்வேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தேவையில்லாத ஒரு 4-5க்கு மேலேயே வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டோட கொடுக்குறாங்க. ஸ்டூடெண்ட்டுக்குன்னு ஏஐ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னாங்கல்ல, ஆக்சுவலாக அது ஒர்த்தான்னு பார்க்கும்போது ஒரு சில ஃபீச்சர்ஸ் நல்லா தான் இருந்தது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையான்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த PDF டாக்குமெண்ட்டாக மாற்றி ஏதாவது டைப் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆப் இன்ஸ்டால் பண்ணி கன்வெர்ட்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இவங்களே டிஃபால்ட்டாக கன்வெர்ட் ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. அதிலேயே பண்ணிக்க முடியுது. சப்போஸ் இந்த PDF வந்துட்டு ஹிந்தியில் வந்திருக்கு அப்படின்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்க. ஏஐ கிரியேஷன் ஆப்ஷன் இருக்கு, அதை மட்டும் கிளிக் பண்ணிட்டு டிரான்ஸ்லேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும். இதே மாதிரி டோட்டலாக 16 லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ஏஐ கேப்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடிய வீடியோ, யூடியூப் வீடியோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி ஹிந்தி டு இங்கிலீஷாக கொடுத்துரும். அண்ட் அதே மாதிரி மைக் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க பக்கத்தில் இருக்கவங்க யாராவது ஹிந்தியில் பேசினாலும் கூட அப்படியே உங்களுக்கு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும். அண்ட் இந்த ஏஐ கிரியேஷன்லேயே பிரெயின் ஸ்டார்மிங், கிராமர் செக் பண்றது, முக்கியமாக சம்மரி எல்லாம் கூட பண்ணி பார்த்துக்கிற மாதிரி ஈஸியாக கொடுத்துருக்காங்க. இதுக்காக செப்பரேட்டாக வெப்சைட்டோ ஆப்போ இன்ஸ்டால் பண்ணணும்னு தேவையே இல்லை. ப்ராசருக்கு வந்தோம் அப்படின்னா மீடியாடெக்கோட Dimensity 6300 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 5.7 lakhs மேலேயே வந்திருந்தது. இதை தவிர இது யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் யூஸ் தான் பண்ண போறீங்க. எனக்கு பேட்டரி லைஃப் தான் ப்ரோ ரொம்ப முக்கியம், நல்ல பேட்டரி லைஃப் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இந்த ஏஐ ஃபீச்சர் ப்ரோ நான் ஸ்டூடெண்ட் கொஞ்சம் யூஸ் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம். அண்ட் கேமரா சைட் பார்த்தோம் அப்படின்னா செல்ஃபி கேமரான்னு சொல்ல முடியாது. நார்மலாக வீடியோ கால்லாம் பேசுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சிக்கு செல்ஃபி போட்டோ எடுத்துக்கலாம். 5 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடில் 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, சோனி சென்சார் யூஸ் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்டாக என்னன்றது தெரியல. அப்பச்சர் வேல்யூ 1.8 வருது. இதில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் ஓவராலாக நல்லாவே இருக்கு, பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. இந்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் வீடியோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் பேக் ரெண்டுலேயுமே மேக்ஸிமம் 1080p 30 fps தான் உங்களால் எடுத்துக்க முடியும். அண்ட் ஃபைனலாக ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ரீசன்ட் டேஸில் எல்லாமே வந்து ஒரு மாதிரியான ப்ரைஸில் தான் லான்ச் பண்ணுறாங்க. இதுவும் எப்படி வரப்போகுதுன்னு ஒரு டவுட்டில் இருந்தேன். இப்போ தான் என் கைக்கே ப்ரைஸ் வந்தது. அந்த வகையில் பார்க்கும்போது 4GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட நார்மலாக 19,500 நெட் எஃபெக்டிவ் ப்ரைஸாக 18,000 வாங்கிக்கலாம் அப்படின்றாங்க. மற்ற ஆஃபர்ஸ் டீடைல், ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவ் டெய்லி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க.